இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற போகிற தலைப்பு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க நோக்கத்தோட தான் இந்த உலகத்தில் படைத்தார். ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று தான் ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மளுக்கு நல்ல துணை வேணும்னு சொல்லி தான் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை தேவன் கட்டளையிட்டார். அப்படி அவங்க இருக்கும்போது பாவத்துக்குள்ளாக போனாலும் ஆண்டவர் அவங்கள மறுபடியுமாக அவங்கள மீட்டெடுத்து அவங்கள மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மளையும் நிறைய காரியங்களில் தவறும் போது நம்மளோடு தேவன் கூடவே இருந்து இதை சரி செய்து நம்முடைய காரியங்களில் எல்லா தவறுகளையும் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்மளை மறுபடியும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ மறுபடியும் கெட்டி எழுப்புவேன்னு சொன்னது போல நம்மளை மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்திருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். அப்போ அந்த கவலையோடு இருக்கிற அந்த நாட்களில் நம்மளுக்கு ஆசீர்வாதமான நாட்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும். ஆனால் எருசலேமின் வாழ்வை, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ எருசலேம் அது ஒரு பெரிய நகரம். அது 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இது இருக்குது அந்த நகரம். அப்போ எருசலேம் ஒரு எபிரேய சொல்லியில் அமைதியின் உறைவிடம் சொல்லி, எருசலேம்னா ஒரு அமைதியின் உறைவிடம். அப்போ உங்களுக்கு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை, அப்போ எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக குடியிருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அமைதியாக தங்கும் இடங்களில் நான் உன்னை குடியிருக்க வைப்பேன், அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி. ஆஃபீஸ்க்கு போனால் ஒவ்வொருத்தராக குற்றப்படுத்துகிறாங்க, தன்னுடைய வேலைகளில் குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு எருசலேமின் வாழ்வை, அமைதியான ஒரு நல்ல வாழ்வை தருவேன். கஷ்டத்தோடு கவலையோடு நம்மளுக்கு சமாதானமே இல்லையே அப்படின்னு சொல்லி, நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு எருசலேமின் வாழ்வை நான் தருவேன். அதுக்கு அரபிக் சொல்லுக்கு புனித தூயகம். அது ஒரு புனித தூயகம். அங்கே நிறைய மக்கள், அது மிக பெரும் நகரங்களில் ஒன்று. அதில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ அதில் அமைதியாக தங்கும் இடங்களில் நான் உங்களை குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நிறைய சண்டை சச்சரவுகள், சுற்றாரும் உறவினர்கள் எல்லாரிடத்துலையும் அப்படி இருக்கலாம். ஆனால் அமைதியாக யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது, யாரும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. கஷ்டத்தோடு அடிமையாக நினச்சிருக்கலாம். அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முறுமுறுத்து உங்களையே வேலை வாங்கி கொண்டு அடிமையாக அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இனிமே நான் உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சீயோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு ஊரில் ஒரு பெரிய வசதியான ஒரு படைத்த ஒரு மனிதர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட வேலை செய்து ஒரு அடிமையாக அவர் நிறைய கடன் வாங்கியிருந்தார். அப்போ அடிமைப்பட்ட அந்த ஒரு நிலைமை அந்த வேலைக்காரருக்கு. அப்போ அவருக்கு தினம் அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வேலை செய்ய போவார். நம்மளுக்கு இன்னைக்கு கடனை நம்மகிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் நம்மளும் கடன் பட்டிருந்தா இன்னைக்கு கேட்கக்கூடாது, கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு வரும்போது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த வேலைக்காரங்க தினமும் ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா இந்த கடனை நான் அடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, எங்கள் எஜமான் இந்த கடனை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான். ஆனால் அந்த சூழ்நிலைகள் அவர் அடிமைப்பட்டு அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தோடு தான் அந்த சூழ்நிலைகள் இருப்பார். அவர் ஓயாமல் அவர் வேலை வாங்க எடுக்க அதிகாரமாக பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவரும் நல்ல ஒரு நிலைமையில ப்ரேயர் பண்ணிகிட்டே போகும்போது அவருக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் அது அவருக்கே தெரியாது. அவர் தாத்தா வீட்டில் உள்ள சொத்து அவருக்கு இருக்கும்போது அதை விற்று அந்த கடனை அடைத்து மீதியான உள்ள பணங்களை வைத்து அவர் நல்ல ஒரு வியாபாரம் பண்ணார். அப்போ தனியாக அவரை பிரித்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவரை தனியாக பிரித்து அவரை தனியாக கூட்டி கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அதால் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகள்,
யாரையும் அவரை கேள்வி கேட்கையோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ யாருமே அதில் இல்லை. அவரை தனியாக தேவன் அழைக்கிறார். தேவன் தனியாக பிரித்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆபிரகாமையும் அவர் குடும்பத்தோடு அவர் இருக்கிறார். நீ தனியாக வா, தனியாக நான் உன்னை பிரித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்போ ஆபிரகாம் தகப்பனாக நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்போ அவர் விசுவாசத்தின் தகப்பன். அப்படியே ஆபிரகாமை பிரித்து ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு உங்களையும் தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிப்பார். இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு, அந்த வாக்குத்தங்களை நிறைவேறலைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவன் சொன்னாரோ, உங்களுடைய இருதயத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்குதோ, அதை தினம் தினம் நீங்க சொல்லி ப்ரேயர் பண்ணி கொண்டே இருந்தாலும் அது நடக்கலையேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதுங்க. அதை விசுவாசத்தோடு ஜெபத்துல உறுதியா நீங்க தரித்திருங்க. அதை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட்டு தேவனிடத்துல சொல்லும் போது நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறப்பா. மட்டும் ஜீவன் சுகம் கொடாங்க நன்றி இயேசப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாயின்னு சொன்னது போல இயேசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துருங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை